தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முட்டுக்கோவணம் கட்டி ஏர் ஓட்டி கொண்டு தான் இருப்பேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் ஈவே ராமசாமியா. டங்ஸ்டன் விவகாரத்துல ஸ்டாலின் அவர்கள் ஒட்டிய ஸ்டிக்கர் இன்னைக்கு கிழிஞ்சு தொங்க தொடங்கி இருக்கு. ஸ்டாலின் அவர்களை வரவேற்க வந்த கூட்டம் தலைதெறிச்சு ஓடி இருக்கு. இது வேறு மண், இது பெரியார் மண். அதனாலதான் சொல்றோம் பெரியார் மண்ணு. என்னது பெரியார் மண்ணா? யோ, பெரியாரே ஒரு மண்ணுதாயா அப்படின்னு சீமான் செருப்படி பதிலடிய கொடுத்திருக்காப்ல. எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்டிக்கர் ஒட்டுறதுல திமுக அரசாங்கத்தை குறிப்பா ஸ்டாலின் அவர்களை அடிச்சுக்க உலகத்திலே ஆள் கிடையாதுங்க. எப்படிப்பட்ட திட்டங்களையும் எந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த திட்டத்தையும் உலக அளவில் அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்துக்கு கூட ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க. சமீபத்தில் டங்ஸ்டன் விவகாரம் ரத்து செய்யப்பட்டது. அது ரத்து செய்யப்பட்டதுக்கு நான் தான் காரணம். என்னை பார்த்து மத்திய அரசாங்கம் பயந்துட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படி இப்படின்னு உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் உருட்ட, ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் உருட்ட. அதுலேயும் மிகப்பெரிய காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதிவை வேற போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, 2 ஆண்டுகள் போராடி 3 ஃபார்ம்ஸ் லாவை திரும்ப பெற வைத்தோம். இப்போது 3 மாதத்தில் மக்களின் போராட்ட உணர்வாலும் அரசின் உறுதித்தன்மையாலும் இந்த வெற்றியை பெற்றுள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சுய தம்பட்டத்தை மக்கள் கொஞ்சம் கூட ரசிக்கலைங்க. இந்த செய்தி, அதாவது மத்திய அரசு பணிந்துள்ளது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்திக்கு பார்த்தீங்கன்னா 4700 பேர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3800 பேர் கண்ணா பின்னான்னு சிரின்னு சிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கே தெரியுது இவங்களே வந்து என்ன பண்ணாங்க, டங்ஸ்டன் சுரங்கம் இங்க வரணும் அப்படின்னு திமுகவே ஆசைப்பட்டது. மத்திய அரசாங்கம் கருத்து கேட்டப்போ கூட என்ன பண்ணாங்க, அதுக்காக எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. அதுலயும் கொடுமையிலையும் கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழாவாம். யோ, எதுக்கியா பாராட்டு விழா? டங்ஸ்டனை மத்திய அரசு மிரட்டி ரத்து பண்ணார்ல, அதுக்காக பாராட்டு விழா அப்படின்னு இந்த 200 ரூபா பாய்ஸ் இருக்காங்களே, அவங்க பயங்கர பில்டப்பை கொடுக்குறாங்க. யோ, நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற அளவுக்கு பவர் இருந்துச்சுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நாளைக்கே ஊரூரா நீங்கள் சொல்லிட்டு வரீங்களே, நீட் தேர்வை முடிஞ்சா ரத்து பண்ண வைங்க. நீங்கள் வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்களே, அதை செய்து காட்டுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே பவர் இருந்தால் அதை செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். 200 ரூபா பாய்ஸ் யாராவது ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க. இதை நிரூபித்து காட்டிட்டா நான் கூட என்ன, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்க எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒத்துக்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாராட்டு விழா ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கரமாக நடந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாமே ஐயோ, அரிட்டாப்பட்டி மக்களே ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ஆற தழுவுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்கள் கட்டமைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நேர்மையான மீடியா போய் அங்க கலந்துகிட்ட மக்கள்கிட்ட பேட்டி எடுக்க இந்த ஒட்டுமொத்த பிம்பமும் சுக்கு நூறா போச்சு. என்னமா ஒரு பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. வண்டியில ஏறணும் பண்ணா போராட்டத்துக்கு வந்திருக்கோம். தெரியல. ஆமா, கொடுக்கறத கொடுப்பாங்க மட்டும் கேட்கல. மழை எடுக்கணுன்றதுக்காக கூட்டம், அந்த கூட்டத்துக்கு கொட்டகுடி மறந்துட்டேனே. போராட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, கூட்டத்துக்கு வந்திருக்கோம். விஷயம் வந்திருக்கோம். வேற தலைவர் கூட்டத்துக்கு வந்திருக்கோம். தேர்தலுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட டங்ஸ்டன் அப்படிங்கிற திட்டத்தோட பெரியோ அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தோட பெரியோ ஒரு ஆள் கூட சொல்லலை. இந்த வீடியோவை பார்க்கல சாமானிய மக்களுக்கு எளிமையாக புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த பாராட்டு விழா அப்படிங்கிற ஒரு கூட்டம் கூட்டினது சும்மா எல்லா இடமும் காந்தி நோட்டை இறைச்சி அங்கே இருக்க மக்களை எல்லாம் அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்டத்தை மட்டும்தான் கூட்டியிருக்காங்களே தவிர உண்மையான பாராட்டு விழா இல்லை அப்படிங்கிறதுக்கு
இன்னொரு வீடியோ கூட வைரல் ஆகிட்டு வருது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரோட்டில் அப்படியே கை காட்டிட்டே வந்துட்டு இருக்காரு. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வரிசையாக மக்கள் நிற்கிறாங்க. நான் உண்மையில ஆச்சரியப்பட்டேன். என்னையா இது, ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பா? எப்பா, இது வந்து அமெரிக்க அதிபர் வந்தால் கூட இப்படி வரவேற்பு கிடைக்காத அப்படின்னு நான் ரொம்ப திகைச்சு போய் நின்னேன். ஆனால் முதலமைச்சரோட கார் இப்படி வந்து முன்னாடி போக அந்த பின்னாடி நிற்கிற வரிசையில் இருக்கிற மக்கள் எடுத்து ஓட்டம். அப்பா, அந்த ரன்னிங் ரேஸில் கூட அப்படி ஓட மாட்டாங்க, திடுதிடுன்னு ஓடுறாங்க. வேகமாக ஓடி போய் அங்கே அரசாங்க பஸ்ஸில் இந்த ஆட்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த பஸ்ஸில் ஏறி திருன்னு ஓடுற காட்சிகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இப்படி மக்கள் ஒரு பக்கம் தலைதறிக்க ஓட அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டிய ஸ்டிக்கரை கிளின்னு கிழிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாக பிரியாணி கடை, டீ கடை என வரிசையாக மன்னிப்பு கேட்க சென்ற திரு MK ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னர் தென் தமிழகம் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான போது கூட அதை கண்டு கொள்ளாமல் இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றதை மக்கள் இதுவரைக்கும் மறந்துவிடவில்லை. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் வேங்கை வயல் பிரச்சனை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை உட்பட பொதுமக்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளின் போது அங்கு சென்று ஆறுதல் கூட கூடாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளோட நலனுக்காக மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ததும் ஓடோடி போய் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக கிளம்பி போயிருக்கார். இந்த டிராமா மாடல் அரசு எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றது என்பதற்கு மிக தெளிவான சான்று இதுதான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோவில் இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பற்றி ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 15, 2023 கனிம வளங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு தமிழக அரசாங்கம் கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 2023 ஏலம் விடப்படும் பகுதிகள் விவரங்கள் பற்றி தமிழக அரசிடம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8, 2024 நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பகுதிகளின் விவரங்கள் குறித்து தமிழக அரசுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8, 2024 நாயக்கர்பட்டி பகுதிகளில் டங்ஸ்டன் ஏலத்துக்கு முன்மொழிஞ்சுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சு 9 மாதங்கள் தமிழக அரசுகிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் வரல. அப்படியே ஜாலியாக படுத்து தூங்கிட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் ஒப்பந்தமும் விடப்படுது. நிறுவனத்துக்கு ஒப்பந்தமும் வழங்க முடிவு பண்ணி டெண்டரையும் கால்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்பயும் சும்மா இருந்தாங்க. நவம்பர் 19, 2024 அப்போ கிராம மக்களோட போராட்டம் மிகப்பெரிய அளவில் தீவிரமடையுது. அது வரைக்கும் அப்படியே தூங்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு எந்திரிச்சு நவம்பர் 29, 2024 அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, இந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு. முதல் முறையாக கடிதம் எழுதுறாரு. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இதுவரைக்கும் திமுக அரசாங்கத்திடமிருந்து இந்த ஏலம் நடைபெறப்ப கூட நாங்கள் சொன்னோம், எந்த எதிர்ப்புமே வரல அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக மத்திய அரசாங்கம் வெளியிடுறாங்க. திமுக காரங்களுக்கு பேரதிர்ச்சி அமைது. டிசம்பர் 9, 2024 தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு மத்திய அமைச்சருக்கு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதம் எழுதினதும் திமுக காரங்க என்ன பண்றாங்க, அடுத்த ஒரு டிராமாவை போடுறாங்க. டிசம்பர் 9, 2024 டங்ஸ்டனுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வில்லங்க சான்றிதழ் வழங்குவது நிறுத்தி வச்சிருக்கு இந்த திமுக அரசாங்கம். அடுத்து டிசம்பர் 12, 2024 அண்ணாமலை அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரை நேரடியாக போய் சந்தித்து இந்த கோரிக்கை பற்றி, விவசாயிகளோட கோரிக்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விளக்கி சொல்கிறாரு. 2024 ஹிந்துஸ்தான் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை நிறுத்த தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கம் அறிவுறுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கோர முகம் வெளிப்படுது. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் விளங்குற அரசாங்கம் போராடிய மக்கள் மீது, கிட்டத்தட்ட 5000 மக்கள் மீது மனசே இல்லாம வழக்கு பதிவு பண்றாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஜனவரி 10, 2025 அன்னைக்கு மதுரையில் போராடுற மக்களை சந்திச்சு அவங்களுக்கு உறுதியளிக்கிறாரு. அதே நாளில் திமுக இன்னொரு டிராமாவை அரங்கேற்றாங்க. பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்களை சந்திக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே திமுக என்ன பண்ணுதுன்னா வில்லங்க சான்றிதழ்களை வந்து என்ன பண்றாங்க, தமிழக அரசு விடுவிக்கிறாங்க. வில்லங்க சான்றிதழ்களை விடுவிச்சு மிகப்பெரிய டிராமாவை போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொடுமையிலும் கொடுமை, அதை விட மிகப்பெரிய டிராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 13, 2025 அன்னைக்கு கிராம மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை நல்லவங்க மாதிரியே என்ன பண்ணுறாங்க, வாபஸ் வாங்கிடுறாங்க.
தமிழக பாரதிய ஜனதா கட்சி குழு இங்கேருந்து விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் சுரங்கத்துறை அமைச்சர்களை வந்து சந்தித்து அவர்கிட்ட வந்து டீட்டெயிலாக அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. இந்த விஷயங்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான முன்னெடுப்பெல்லாம் எடுத்தோட விளைவு 2025 ஜனவரி 23 அன்னைக்கு இந்த சுரங்கத்தோட அந்த டெண்டர் வந்து முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகுது. இது மட்டும் கிடையாது, திமுக அரசாங்கத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் டங்ஸ்டன் போராட்டத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆதாரமே சாட்சி. அதாவது 5000 பேர் மேல, இந்த டங்ஸ்டனுக்காக போராடிய 5000 பேர் மேல இந்த திமுக அரசாங்கம் வழக்கு போட்டிருக்கு. எந்த காவல்துறை வழக்கு போட்டிருக்கு? ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை வழக்கு போட்டிருக்கு. உண்மையிலேயே திமுகவுக்கு டங்ஸ்டன் போராட்டத்தில் பங்களிப்பு இருந்ததுன்னா, டங்ஸ்டன் போராட்டத்தில் அவங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா ஒரு ஆள் மேலே இவங்க வழக்கு போட்டிருப்பாங்களா? ஆனால் இன்னைக்கு 5000 பேர் மேலே வழக்கு போட்டுட்டு நாங்கள் தான் டங்ஸ்டனை ரத்து பண்ணோம், நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு 200 ரூபா ஊபிஸுங்களுக்கு உண்மையிலே வெக்கமே கிடையாதா? அடுத்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பதவியை பற்றி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு பதவியை பற்றி கவலையே இல்லை, மக்களை பற்றி தான் கவலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு? சரி, அதுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தேன். மொத்தம் 4600 பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3600 பேர் மனசாட்சியே இல்லாமல் சிரித்து வச்சுருக்காங்க. சரி, ரியாக்ஷனில் எப்படி இருக்குது உள்ளே போய் கமெண்டில் பார்ப்போம், மக்கள் எப்படி பாராட்டியிருக்காங்க அப்படி பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போனேன். ஐயோ, படிக்கவே முடியலை. சரி, படிக்க முடிஞ்ச ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். படம் நடிக்கும் போது நடித்திருந்தால் மிகப்பெரிய நடிகனாக ஆகியிருக்கலாம், இப்போது வந்து நடிக்கிறார் அப்படின்னு ஒருத்தவர் கழுவி ஊற்றிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரடியே காரி துப்புன சீன் தான் ஞாபகம் வருது. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கிட்டா அப்புறம் நாங்கள் எல்லாம் எதுக்கு? பதவி பற்றி கவலை இல்லைன்னா எதுக்காக பீகார் ஐயர் பிரசாந்த் கிஷோருக்கு எதுக்கு 450 கோடி கொடுத்தீங்க அப்படின்னு ஒருத்தர் சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு. அதாவது இந்த 200 ரூபா 200 பாய்ஸும் இந்த திமுக காரவங்களும் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த சுன் டிவி கருணாநிதி டிவியை மட்டும்தான் பார்ப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த டிவியை பார்த்துக்கிட்டு பார்த்தீங்களா, எங்கள் அரசாங்கத்தை மக்கள் ஆகோ ஓகோன்னு புகழ்கிறாங்க, என்னெல்லாம் அப்படியே பயங்கரமாக புகழ்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மனதுக்குள்ளே அவர் ஒரு மிகப்பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்காரு போல இருக்கு. ஆனால் மக்கள் யதார்த்தத்தில் என்ன பண்ணுறாங்க? கழுவி ஊத்துறாங்க, கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முட்டுக்கோவனம் கட்டி ஏர் ஓட்டி கொண்டு தான் இருப்பேன். என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா? கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விடுறாங்க பாத்தீங்களா? ஈவே ராமசாமி இல்லைன்னா துரைமுருகன் வயக்காட்டுல அதுவும் மென்ஷன் பண்றாப்ல, கோவணத்தோட ஏறு உழுதுட்டு இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசியிருக்காப்ல. அப்ப ஈவே ராமசாமி விவசாயம் பண்றது தவறு அப்படின்னு சொல்றாப்லையா, இல்ல துரைமுருகன் விவசாயம் பண்றது தவறு அப்படின்னு சொல்றாப்லையா? ஒண்ணுமே புரியலையே. ஈவே ராமசாமியோட புகழ் பாடுறதுக்காக தமிழ் பெண்களோட தாலி அறுத்தீங்க, ஹிந்து கடவுள்களை கொச்சையா விமர்சனம் பண்ணீங்க, இன்னைக்கு விவசாயிகளையும் கேவலமா பேசுறீங்க. இந்த திமுக காரவங்களுக்கு இதே தான் வேலையா போச்சு. ஈவே ராமசாமி இல்லைன்னா தமிழகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே இது பெரியார் மண்ணு இதுதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தோட தொல்லியல் துறை 5000 வருடத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்ப பயன்படுத்தியிருக்காங்க, தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளியா இருந்திருக்காங்க, விஞ்ஞானத்துல சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்ப? 5000 வருடத்துக்கு முன்னாடியே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஈவே ராமசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது, எழுத படிக்க தெரிஞ்சது, நாகரிகம் தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சது, சுயமரியாதை தெரிஞ்சது அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அது உண்மையா இருந்தா தமிழகம் இன்னைக்கு இந்தியாவில் டாப்ல தானே இருந்திருக்கணும், அதாவது படிப்பறிவில் டாப்ல இருந்திருக்கணும்ல. ஆனால் இன்னைக்கு கேரளா தான் படிப்பறிவில் டாப்ல இருக்கு. அங்கே கேரளாவில் எந்த ஈவே ராமசாமி இருந்தாப்ல? யார் இருந்தாப்ல? யாருமே கிடையாது. ஈவே ராமசாமிங்கிறதே போலியான பிம்பம் தான் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அல்றசல்றைகள்லாம் என்ன சொல்லுவாங்க? இது பெரியார் மண், இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு சீமானதை சுக்கு நூறா உடைச்சிருக்காப்ல. இதெல்லாம் பெரியார் மண்ணு கிடையாதுயா, பெரியாரே மண்ணுதாயா அப்படின்னு அதிரடியா பேசியிருக்காரு. இது பெரியார் மண் அல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் விவகாரம். இந்த வேங்கை வயல்ல 3 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு தமிழக காவல்துறை சொன்னதும் திருமாவளவன் அப்படியே பயங்கரமா அதிரடியா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நான் கூட நினைச்சேன், அப்பா கூட்டணியும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளில வரையா அப்படின்னு பிளாஸ்டிக் சேர்லாம் தூக்கி போட்டு திருமாவளவன் வந்துருவாருன்னு நானும் நினைச்சேன். ஆனா திருமாவளவனோட அறிக்கையை படிச்சதுக்கு அப்புறம் பேரதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன அறிக்கை சொல்லியிருக்காருன்னா, வேங்கைவேல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அரசு மாற்ற வேண்டும், காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 3 குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி, உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தோன்றுகிறது. இந்த அறிக்கை முழுக்க திமுகவை எதிர்த்து, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தான், ஸ்டாலின் அவர்களை, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தான். ஆனால் ஒரு இடத்துல கூட திமுக அப்படிங்கிற பேரையோ ஸ்டாலின் அப்படிங்கிற பேரையோ யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே நோகாமல் தடவி விட்டுருக்காப்ல. என்னையா இது கேவலமாக இருக்குது. அதாவது இப்போ திருமாவளவன் குற்றம் சாட்டுறது யாரை? தமிழக காவல்துறையை. எந்த தமிழக காவல்துறையை? ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை குற்றம் சொல்றாரு. ஒரு இடத்துல கூட திமுக அப்படிங்கிற பேரையோ இல்லை ஸ்டாலின் அப்படிங்கிற பேரையோ பயன்படுத்தவே இல்லை. இதெல்லாம் ஒரு அறிக்கை. அதாவது தலித் சமுதாய மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி அறிக்கை விட்டுருக்காப்ல. இதில் சரியான நீதி வேணும் அப்படிங்கிறதுலாம் திருமாவளவனோட நோக்கமே கிடையாது. இப்போ சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்றாருல, ஆனால் இதே சிபிஐயை பற்றி நாடாளுமன்றத்தில் இதே திருமாவளவன் கொஞ்சம் கூட நாக்கில் கூச்ச நாச்சம் இல்லாம எப்படி பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. சிபிஐ மீதும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கிற அந்த துறையின் மீதுமான நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. அந்த அளவுக்கு அரசியல் தலையீடுகள் இருக்கின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வைரலா போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களை பற்றிய ஒரு வீடியோ. அதாவது ஸ்டாலின் அவர்களும் திமுக காரங்களும் ஊரா போய் பயங்கரமா போய் பேசிட்டு வர்றாங்க. அதுல குறிப்பா இவங்க சொல்ற பொய் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஆளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா வீடியோக்களையும் கோர்வையை எடுத்து போட்டு மக்கள் சரியான பதிலடியை கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் 2022 ஊரூரா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, 80 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார். தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை மக்களிடத்தில் எடுத்து சொன்னோமோ அவைகள் ஓரளவுக்கு ஏன் 80% மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே 2024 என்ன சொல்றாருன்னா, 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார். 99% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனா 2025 இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 77 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்காரு. அது எப்படி திமிங்கலம்? 2022 80 விழுக்காடு, 2023 99 விழுக்காடு, 2025 எப்படியா 77 விழுக்காடா மாறும் அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு பதில் கேள்வியை கேட்குறாங்க. திமுக காரங்களை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நீங்க எவ்வளவு நிறைவேற்றினாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்கய்யா, உண்மையை சொல்லுங்கய்யா, அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையாவது வெளியிடுங்கய்யா அப்படின்னு பதிலடி கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விவகாரம். இந்த விவகாரம் முருக பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நவாஸ்கனிக்கு திருப்பரங்குன்றத்தில் அனுமதி கொடுத்த இதே காவல்துறை, நவாஸ்கனி அங்கே வந்து என்ன பண்ணாப்ல, அங்கே அவங்க ஆளுங்களை வச்சு புனிதமான மலையில் அசைவ உணவை சாப்பிட்டாப்ல. அதுக்கு கூட இந்து முன்னணி இன்னைக்கு அந்த இடத்த புனித நீரை தெளித்து வந்து அதை சுத்தம் பண்ணுற காட்சிகளை கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அப்படி நவாஸ்கனிக்கு அங்கே உள்ள போகிறதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் உள்ள போறதுக்கு தடை அப்படிங்கிற பேரதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது கோயிலை அசிங்கம் பண்றவனுக்கு அனுமதி, கோயிலை பாதுகாக்க போறவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு வக்ர புத்திய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு வெளிப்படுத்துறதை பார்த்து முருக பக்தர்கள் எல்லாம் பேரதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த நவாஸ்கனி எம்பிக்கும் ஹிந்துக்களுக்கும், உணர்வில்லாத ஹிந்துக்களுக்கும் நம்ம சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோவை போட்டிருந்தோம், அதையும் பாருங்க. போற போக்க பார்த்தா திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படிங்கிற பாடலை சிக்கந்தர் மலையில் நீ சிரித்தால் அப்படின்னு பாட வேண்டி இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ராமநாதபுரத்து எம்பி நவாஸ்கனி மதவெறியோட தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத திருப்பரங்குன்றத்துக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் முருக பக்தர்களும் இந்துக்களும் வணங்கக்கூடிய புனித தலமாக இருக்கிற திருப்பரங்குன்ற மலையில வச்சு அவனுங்க ஆளுங்களை வச்சு
அங்க அசைவ பிரியாணியை சாப்பிட்டுருக்காங்க. எந்த மலை மேல? நம்மெல்லாம் வணங்குற, நம்மெல்லாம் வந்து புனிதமா நினைக்கிற முருகன் மலை மேல வச்சு என்ன சாப்பிட்டுருக்காங்க? அசைவ பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த நவாஸ்கனி எம்பி கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களை தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற தொகுதி எது? ராமநாதபுர தொகுதி. அந்த தொகுதிக்கு எம்பியா உங்களுடைய கடமைகளை செஞ்சு கிழிச்சிட்டீங்களா? அங்க ஒண்ணுமே கிழிக்கல, அங்க ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் பண்ணல. அப்படி இருக்கல உங்களுக்கு இந்துக்களோட புனிதமான மலையா இருக்கிற திருப்பரங்குன்றத்துல என்னையா வேலை? என்ன வேலை? ஆனா பாத்தீங்கன்னா இதை தட்டி கேட்கறதுக்கு இந்த RSS பிஜேபி காரங்களை தவிர்த்து வேற எவனையுமே காணோம். ஆனா ஊருக்குள்ள முருக பக்தர்கள் நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தவறாம திருச்செந்தூர் போவோங்க, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தவறாம திருப்பரங்குன்றத்துக்கு போவோம், பழனிக்கு போவோம். முருகன் எங்களுடைய கடவுள் தெரியுமா அப்படின்னு ஊரா பேசுறதுக்கு ஆள் இருக்கான். ஆனா இந்த திராவிட முருக பக்தர்கள் எவருமே இதுக்காக வாயை திறக்கல. அப்புறம் எதுக்குடா நீங்க எல்லாம் கோயிலுக்கு போறீங்க? எதுக்கு நீங்க முருகபெருமானை நீங்க வணங்க போறீங்க? முருகபெருமானோட ஒரு புனித தலம், அதுவும் அறுபடை வீடுகள்ல முதல் வீடா இருக்கிற திருப்பரங்குன்றத்துக்கே ஆபத்து வந்திருக்கு. இப்ப வாயை திறக்கலாம், நீங்க எதுக்கு வாயை திறப்பீங்க? சரி விடுங்க. அந்த திராவிட அந்த முருக பக்தர்கள் அந்த நடுநிலை நக்கிகள்லாம் பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகன் மலையை காப்பது ஒவ்வொரு ஹிந்துவோட கடமை, ஒவ்வொரு முருக பக்தனோட கடமை, ஒவ்வொரு தமிழனோட கடமை. நிச்சயமாக எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இதற்கு எதிராக குரல் கொடுப்போம். இந்த தீய சக்திகளை, இந்த மதவாத சக்திகளை வீழ்த்துவோம். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் மிக முக்கியமான விவகாரம். ஒவ்வொரு ஹிந்துவும், ஒவ்வொரு முருக பக்தனும், ஒவ்வொரு தமிழனும் நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலையை மீட்கும் வரை போராடணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு ஒட்டுமொத்த முருகமலையும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த கும்பல் சொல்றதுக்கு தயங்காது. ஹிந்துவாக ஒன்றுபடுவோம், திருப்பரங்குன்றத்தை வென்றெடுப்போம். இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.